நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? நீ யாரு ஏன் ஒழுக்கத்தை பத்தி சொல்றதுக்கு? சங்க நெரிச்சிருக்கான். ஒரு நாஸ்டாலஜிக்கா இருக்குமோ நான் கேட்டேன். நாஸ்டாலஜியா எங்க அசிங்கமா கேட்டுருவேன் நான். ஒரு லோக்கல் ரவுடி நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? பட்டு பேசுங்கடா. ஏய், வேற மேட்டரை பத்தி பேசாதீங்கடா. பேசுனா அசிங்கமா கேட்டுருவேன்டா அப்புறமேலு. ஐயோ, இவன் ஒரு ரவுடி. யார வேணாலும் அடிப்பான், யார்கிட்ட வேணாலும் சண்டைக்கு போவான். எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிடுவேன். அப்புறம் மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. போயிரு. அதுல ஒரு அடியோடு விட்டேன். வேற எங்கயாவது இருந்தா என் புருஷனை பத்தி பேசினதுக்கு உன்னை கொன்னே போட்டிருப்பேன். அவன்கிட்ட போயிடாதப்பா. அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டான். புரியா பாத்துக்கிறேன் போய். இங்கே இரு. இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே பொண்டாட்டி காலி ஆயிடுவா. உயிரோட போய் சேர்ப்போ. வெளியே போயிரு நீ, வெளியே போயிரு நீ. நீ எப்பவுமே தெளிவான கேஸ தானே கொண்டு வருவ. ஆனா இதுல ரொம்ப குழப்பமா இருக்க. 3ன்னு வைக்கலாம். முடிஞ்சு போச்சு. குழப்பணும் முடிவு பண்ணிட்டீங்க. அதான் கிடையாது தம்பி. கடவுளா தெரியுறீங்க. ஓப்பனிங்லயே கவுத்துட்டாளே. இன்னைக்கு என்னென்னலாம் டிராமா பண்ண வந்திருக்காள். ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் செக்யூரிட்டி மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரியும் அப்படி காட்டுறான். இவெல்லாம் நாய். என் பையனை நான் தனியாளா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு நான் மட்டும் தாங்கய்யா இருக்கேன். காய்கறி விலை ஏறுது, பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, பூமி வெப்பமயமாகுது. பூமி வெப்பமயமாகிறதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? இருக்கும்போது என்ன விரட்டி விடணும்னு மனோஜோட குடும்பத்துல எல்லாருமே நினைக்கிறாங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கி. இவங்க ஃபேமிலியை என்னால சமாளிக்கவே முடியல யுவர் ஆனர். இப்படி இரிட்டேட் பண்ணாதீங்கம்மா, உட்காருங்க. இல்ல நானா இருந்தா ரோட்ல நடமாடவே மாட்டேன். இந்த அளவுக்கு ஒரு கேவலத்தை பார்த்து பரவாயில்ல. இந்த மேட்ச் கல்யாணி மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. அதனால இன்னும் ஒரு 6 மாசம் இவங்க கேஸ நான் ஒத்தி வைக்கிறேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. மட்டும் இல்லாம மாசம் 25,000 ரூபாய் கல்யாணியோட செலவுக்கு அவர் கொடுக்கணும். என்னடா கேட்ட? பணமா? ஆமா, ஒரு 2,000 ரூபாய் கூட. போடா போடா, வேலையை பார்த்து போடா. மனோஜ் செய்ய மறுத்தா அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். டேபிள்ல கெஞ்சி கேக்குறேன், முடிச்சிட்டு போ. முடிச்சிருவாங்கப்பா, முடிச்சிருவாங்க. இருக்குமா? அது நடக்கணும்னா கோர்ட்ல நடந்த விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. இதே வேலையாத்தான் அலைகிறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதானே வேலை எங்களுக்கு. சென்னையில தெரு தெரியுறீங்க. ஆமா.